ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் 21, 2024. பரமாத்மாவோடு நமது நேரடி தொடர்பு ஏற்பட்டது என்பது பரம சௌபாகியத்தின் அடையாளமாகும். யாரிடம் கணநேரம் பேசுவதற்காக நாம் காத்து கிடந்தோமோ அவரே பூமிக்கு வந்துவிட்டார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். இங்கே வந்து, நான் சிவன், நீங்கள் அனைவரும் எனது பார்வதிகள் என்று கூறுகிறார். ஆத்மாக்களாகிய நாம் சிவனுடைய நாயகிகளாக ஆகிவிட்டோம். அவரது பார்வதிகளாகிவிட்டோம். அவர் நம்மை அலங்காரம் செய்ய தொடங்கிவிட்டார். அவர் நம்மை முழுமை நிலையை அடையச் செய்வதற்கான திட்டத்தை தீட்டி செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். நம்மை வழிநடத்துகின்றார். குழந்தைகளே, உங்களது மனதின் அனைத்து விஷயங்களையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை என்னோடு உரையாடல் செய்து சரியான வழியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஸ்ரீமத் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கின்றார். எனவே நமது நேரடி தொடர்பு எந்தளவிற்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்றால், தந்தையோடு நேரடியாக நம்மால் உரையாடல் செய்ய முடிய வேண்டும். யார் முழு நாளிலும் மனிதர்களோடு குறைவாக பேசுவார்களோ, உள்நோக்கு முகமாக இருப்பார்களோ, அவர்களே இறைவனோடு பேச முடியும். யார் அந்த பரம தந்தையை தனது பரம அன்பில் கட்டி போட்டு விட்டார்களோ, யாரது சித்தம் அமைதியாக இருக்கிறதோ, மேலும் யார் அவரை உண்மையான மனதோடு தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறாரோ, அப்படிப்பட்டவராலேயே பகவானோடு பேச முடியும். எனவே வாருங்கள், நமது பரம தந்தையோடு, பரம பிரியமானவரோடு அனுதினமும் உரையாடல் செய்வதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் பல முறைகள் தந்தையோடு தொடர்பினை இணைப்போம். எவ்வாறு இந்த உலகில் ஒருவர் நமக்கு மிகவும் பிரியமானவர் என்றால், அவருடன் பல முறைகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாம் பேசுகிறோம் அல்லவா? அதே போன்று நமது அந்த பரம பிரியமானவரிடம் முழு நாளிலும் பல முறைகள் பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அவர் நமக்கு கூறுவதை கேட்போம். நமது விஷயங்களை அவரோடு பகிர்ந்து கொள்வோம். நமது விஷயங்களை அவர் கேட்டுவிட்டார் என்பதை நாம் உணர வேண்டும். நமது துக்கத்தை, நமது பிரச்சனைகளை அவர் தீர்த்து விட்டார் என்பதை நம்மால் உணர முடிய வேண்டும். அதற்காக தந்தையோடு உரையாடல் செய்வதற்கு அவருக்கு அருகே நாம் செல்ல வேண்டியிருக்கும். எனவே இங்கிருந்து நாம் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். தந்தையோ மேலிருந்து கீழே சூக்ஷ்ம உலகிற்கு வருவார். நமது சந்திப்பிற்கான இடமாக சூக்ஷ்ம உலகை ஆக்கிக் கொள்வோம். நம்மிடம் ஜொலிக்கக்கூடிய அழகான உடை இருக்கிறது. அதனை சுயம் தந்தையே கொடுத்திருக்கின்றார். ஃபரிஷ்தா உன்னுடைய ஆடை, தெய்வீகமான ஆடை, முற்றிலும் ஒளிமயமானது. அதனை அணிந்து கொண்டு நாம் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். முன்னிலையில் பாப்தாதாவை காண்போம். அவரிடம் திருஷ்டி பெற்றுக்கொள்வோம். ஆன்மீக உரையாடல் செய்வோம். அவரோடு அனுதினமும் பேசுவோம். மெல்ல மெல்ல அனைத்தும் தெளிவாகிவிடும். ஒருவேளை நாம் அனுதினமும் பேசுவதில்லை, கஷ்டங்கள் வரும்போது மட்டும் அவரிடம் புகார் சொல்கிறோம், வேண்டுகிறோம் என்றால் அது உச்சிதமானதல்ல. பாபா கூட என்ன நினைப்பார் பாருங்கள். தேவைக்கு மட்டும் என்னிடம் வருகிறார்கள், மற்றபடி என்னை பார்ப்பது கூட இல்லை என்று நினைப்பார் அல்லவா? குழந்தைகள் தந்தையிடம் வேண்டுகிறார்கள் என்றால் தந்தைக்கு அது எவ்வாறு இருக்கும்? அவருக்கே வெட்கமாக இருக்கும். வள்ளலின் குழந்தைகள், உலகிற்கே எஜமானருடைய குழந்தைகள், அவர்களும் சுயம் உலகத்திற்கு எஜமானராக போகிறார்கள். அவர்கள் என்னிடம் என்ன வேண்டுகிறார்கள் என்று யோசிப்பார். நமது சுயமரியாதையை விழிப்படைய செய்வோம். மேலும் இந்த சூக்ஷ்ம ஃபரிஷ்தாவின் உடையை அணிந்து கொண்டு அனுதினமும் பாபாவிடம் செல்வோம். எத்தனை அழகான நேரத்தை அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார் நமக்கு. அனுதினமும் அதிகாலையிலும் மாலை வேளையிலும் அவரை சந்திக்கச் செல்வோம். பொதுவாக அனைத்து நேரங்களிலும் நமக்காக அவர் இருக்கின்றார். எனவே நமது அதிர்ஷ்டத்தின் புகழ் பாடுவோம்.
நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! பகவானே நம்மை சந்திப்பதற்கும் உரையாடல் செய்வதற்குமாக அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். விசேஷமான உடையையும் வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் அனைவரிலும் உயர்ந்த அத்தாரிட்டியாகிய இறைவனை சந்திப்பதற்கு இந்த பழைய அழுக்கான மண்ணாலான தேக உணர்வின் உடையை அணிந்து கொண்டு செல்வது சரியில்லை அல்லவா? அவ்வாறு சென்றால் சந்திப்பும் ஏற்படாது. சமமான நிலை, ஒரே இடம், சரியான நேரம், இவையே தந்தையோடு சந்திப்பின் அழகான அனுபவத்தை ஏற்படுத்தும். எனவே இன்று முழு நாளும் பல முறைகள் நாம் சூக்ஷ்ம உலகிற்கு செல்வோம். நாலாபுறங்களிலும் ஒளியையும் சக்தியையும் பரப்பக்கூடிய ஜொலிக்கக்கூடிய ஃபரிஷ்தா உடை அணிந்து செல்வோம். மேலும் பாப் தாதாவை முன்னிலையில் பார்த்து திருஷ்டி பெற்றுக்கொள்வோம். அவரோடு நடனமாடுவோம். நட்பு ரீதியான உரையாடல் செய்வோம். ஓம் சாந்தி.